நம்ம தேவாயணி மேடம் வந்து இது வரைக்கும் ஒரு சாஃப்டாக பார்த்துருக்கோம். ஆக்ஷன் ஹீரோன்னு இப்போ தான் தெரியுது எனக்கு. நான் சின்ன வயசுலேருந்து சஞ்சீவை பார்த்து வியந்திருக்கேன் அப்படின்னா. நான் சஞ்சீவை பார்த்தேன் பகிர்ந்துச்சு இல்லை இவர் சின்ன வயசுனா அந்த உலகம் நம்ம என்ன நினைக்கும். இதுக்கப்புறம் முடிவு பண்ணிட்டேன். எங்கள் இயக்க சங்க தலைவர் உதயகுமார் சார் மாதிரி வந்தோட பேசி கிளம்பி வேண்டியதான். கடைசி வந்துட்டு அப்புறம் நீங்கள் டைம்னு சொல்லி உங்களுக்குன்னு சண்டை வந்து இது தவிர்க்கணும்னா நான் வந்த உடனே கிளம்புறதா நீங்கள் நல்லது. பசியோடு இருப்பீங்க. எனக்கும் பசிக்க ஆரம்பிச்சுன்னா பாருங்க. முதல்ல கலைமாமணி விருது பெற்ற நிகில் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஆமாம் ஆமாம், ஒவ்வொரு வருஷம் இந்த கலைமாமணி விருது அறிவிப்பாங்க. அப்போது பார்த்தா மேக்ஸிமம் பார்த்தா பெரும்பாலும் அப்போ எது ஆரம்பிச்சியோ அந்த கட்சி சார்ந்த ஆளுகளாக தான் மேக்ஸிமம் தெரியும். ஆனால் இந்த முறை ஒரு ஆர்பிஎம் இருந்துச்சு. இந்த பெரும்பாலும் ஒரு கட்சி சார்ந்த ஆட்களாக இல்லை, பொதுவான உண்மையிலே திறமையான ஆட்களுக்கு கலைமாமணி விருது கிடச்சிருக்கு. அதில் ஒருவர் தான் நம்ம நிகில் அவர்கள். வாழ்த்துக்கள் சார். நிறைய வாழ்த்துலாம் டைம் இல்லை, பிடிச்சிக்கலாம். வீரத்தமிழச்சிக்கு அப்புறம் வருவோம். வீரத்தமிழன் அப்படி யாருன்னா யார் உண்மையில் ஒத்துக்கிறாங்களோ, முக்கியமாக குடும்பத்தில் நடக்கிற விஷயத்தை உண்மையை ஒத்துக்கிறாங்களோ அவங்க வீரத்தமிழன். அப்படி பார்த்தா எங்கள் இயக்குனர் ராஜகுமார் இருக்கார்ல, அவர் தான் வீரத்தமிழன். உண்மையை போட்டு உடச்சிட்டாரு. நானே சாக்காட்டேன், இதில் கூட பகிரங்கமாக ஒத்துக்கிறாரே அப்படின்ட்டு. நம்ம தேவாயணி மேடம் வந்து இது வரைக்கும் ஒரு சாஃப்டாக பார்த்துருக்கோம். ஆக்ஷன் ஹீரோன்னு இப்போ தான் தெரியுது எனக்கு. பூவாக நினச்சோம், புயல்னு இப்போ தெரியுது. அவரே சொன்னார், நீங்கள் புஷ்பம்னு நினைக்கிறிய அங்கே போய் உஷ்ணம் போல இருக்குது வீட்டில். அதனால் ராஜகுமார் அவர் வந்து இவ்வளவு தைரியமான ஒரு வீரத்தமிழன் நினச்சி ஒரு பாராட்டணும் இன்னைக்கு. அப்புறம் நான் வந்து இப்போ நேற்றே நான் எங்கள் சொந்த ஊருக்கு போக வேண்டியது. நம்ம ராம்கி, நம்பி, பிரபாகர் இதெல்லாம் சார் அந்த படம் ஆள் அஞ்சுக்கு இருக்குன்னு சொன்னாங்க. நான் அப்போ இல்லைப்பா வேலை இருக்குப்பா அப்படின்னேன். அப்புறம் இயக்குனரை பற்றி சொன்னாங்க. சொன்னார்ல, இவர் சொன்னதை விட அவங்க அதிகமாக சொன்னாங்க. அப்போ எவ்வளோ சிரிப்பாங்க பேர். அதெல்லாம் கேட்டுட்டு அடாரு அடித்தடத்துக்கு வராப்பிலையே பேச மாட்டோம். இங்கே கீழே அஸ்திவாரம் பலமாக போட்டு அந்த அவருக்காகத்தான். அவர் வந்து ஒரு இயக்குனர் வந்து ஒரு அடித்தடத்துலேருந்து வராரு அப்படின்னு அவர் ரொம்ப கெட்டு தான். இப்போ நான் வந்து காரில் பேக்கிங்கோடு வந்துட்டேன். இதை முடிச்சு நான் அவரை கிளம்பணும். நான் இன்னும் 11 விட்டுருவாங்க, 7 மணிக்கு போக நினச்சேன். நான் அங்கே 11 மணிக்கு போவோம். தெரிஞ்சு போச்சு. ஒரு ராம்கி இவ்வளோ திறமை பசங்க தெரியுது. நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். என்னடா அது ஒரு இயக்க சங்கத்தில் ஆரோக்கிய மாஸ்டரை விட அதிகமாக ஒரு பேசுகிறாருன்னா இவர் தான் போல இருக்கு. தத்துவமாக சொல்கிறாரு. நாங்கள் என்னடா இப்படி ஒரு திறமையான ஆள் உள்ள வச்சுட்டு இதை யூஸ் பண்ணாமல் இருக்குமேன்னு வச்சேன். முயற்சிக்கும் விடாமுயற்சிக்கும் என்ன வித்தியாசம் சொன்னார். இன்னும் கொஞ்சம் கிளியராக சொல்லியிருக்கணும். முயற்சிக்கும் விடாமுயற்சிக்கும் என்ன வித்தியாசம்னா, முயற்சி நம்ம பண்ணிகிட்டே இருப்போம். ஒரு சமயத்தில் முயற்சி நம்மளை விடாது. அதுதான் விடாமுயற்சி. நம்ம பண்ணுறதுலாம் முயற்சி. உதவி இயக்குனராக நம்ம வந்து ஊரில் கிளம்பி வருவோம். நிறைய முயற்சி பண்ணிட்டே இருப்போம். நிறைய இயக்குனர் பார்ப்போம், நிறைய கம்பெனி பார்ப்போம். இதெல்லாம் முயற்சி. அப்புறம் சரி வராது போல இருக்குது, ஊருக்கே போயிடலாம்னா ஊரில் எந்த முகத்தில் போகிறது? என்ன போனால் சினிமாவுக்கு அவ்வளோதானா அம்மாங்க. அப்போ தோல்வி முகத்தோடு போகக்கூடாதுங்கிறதுக்காக அந்த செஞ்ச முயற்சி நம்மளை இங்கேருந்து ஊருக்கு விடாது. அதுதான் விடாமுயற்சி. அந்த மாதிரி சில முயற்சி நம்ம விடாது. அது மாதிரி இயக்குனர் உங்களை வந்து நீங்கள் ஆரம்பத்தில் முயற்சி பண்ணியிருப்பீங்க ஒரு காலகட்டத்தில். அந்த முயற்சி உங்களை விட்டுருக்காரு. அங்கே நீங்கள் இயக்குனரை வந்து நிற்கிறீங்க. உட்கார போகிறேன், நீ பேச இல்லை ரொம்ப. ஆமாம் சார் நான் அப்படின்னா ஐயோ கொத்தனார் சாதாரண விஷயம் இல்லை. இப்போ ஒரு வீடு கட்டுறதுக்கு நல்ல கொத்தனார் முக்கியம். குடும்பம் நல்லா இருக்கணும்னா 2 நார் முக்கியம். ஒன்று நாத்தனார், இன்னொரு கொழுந்தனார். நாத்தனார் சரின்னு வச்சுங்களேன், குடும்பம் போச்சு.
கொத்தனார் கொழுந்தனார் சரின்னு வச்சுங்களேன், குடும்பம் போச்சு. அப்போ ஒரு குடும்பம் நல்லா இருக்கும்னா நாத்தனார் நல்லா இருக்கணும், கொழுந்தனார் நல்லா இருக்கணும், கட்டடம் நல்லா இருக்கணும்னா கொத்தனார் நல்லா இருக்கணும். நல்ல கொத்தனார் ரொம்ப இங்கே சினிமாவுக்கு வந்துருக்காரு. கரெக்டாக உதயகுமார் சொன்ன மாதிரி எங்கே ஜன்னல் வைக்கணும், எங்கே நிலவாசம் வைக்கணும் எல்லாம் தெரியும். அது மாதிரி படத்தில் எங்கே சாங் வைக்கணும், எங்கே ஃபைட் வைக்கணும், எங்கே ஹீரோனி எட்டி உதயணும். ஹீரோனி எப்படி விஜயகாந்த் மாதிரி சோத்துல ஏரியெல்லாம் அடிச்சிருக்காங்களா? அது இல்லை, அதையும் பண்ணிருக்கலாம். ஏன் குறை வச்சிய ஜம்ப்பு நடிச்சு அடிச்சுன்னு அது கொஞ்சம் தலையில் தொங்க விட்டுருக்கிய, அதையும் பண்ணியிருந்தா இதுக்கப்புறம் அவங்க பேர் வேறு மாதிரி. புரட்சி கலைஞி சுஷ்மிதா. நம்ம இவர் இளையா சார் பேசும்போது, நான் சின்ன வயசுலேருந்து அவர் சொல்கிறார், நான் என்னையே சொல்லாதீங்க அவர் சார், நான் சின்ன வயசுலேருந்து சஞ்சீவை பார்த்து வியந்திருக்கேன் அப்படின்னார். நான் சஞ்சீவை பார்த்தேன் பகிர்ந்துச்சு. இல்லை இவர் சின்ன வயசுனா அந்த உலகம் நம்ம என்ன நினைக்கும்? இப்போவும் சஞ்சீவ் சின்ன வயசு தான். நீங்களாட்டுக்கு நீங்கள் சின்ன வயசுனா அவர் என்னமோ விஜயகுமார் அவர் எப்படி தளபதி விஜய் அவர்கள் என்று இளமையோடு இருக்காரோ அது மாதிரி இவரும் நான் என்னைக்கு பார்த்தனோ இவருக்கு அது குறைஞ்சிட்டே வருது. நான் சாக்காயிட்டேன். என்னடா அவர் பையனை நினச்சிக்கிருக்கேன். இப்போ நம்ப முடியல. இப்போ டயர்ட்டு பையனை அறிமுகப்படுத்தினார், நான் ஃபஸ்ட் தம்பி நினச்சிக்கிருக்கேன். அப்புறம் பையங்கிறாரு, அசிதர் அங்கே சாங்கை போட்டுக்காரு. கல்யாணம் பண்ண உடனே முதல்ல இந்த ரிலீஸ் பண்ணிடுவோம், இது லேட் பண்ணக்கூடாது. ஏன்னா இளமை இருந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம நிறைய உதவி இயக்குநர்கள் நிறைய இயக்குநர்லாம் இளமை வேஸ்ட் பண்ணிடும். இழக்கக்கூடாது இழப்பு இளமை தான். அது இங்கே சினிமாவில் நிறைய வேஸ்ட் பண்ணிடும். வீரத்தமிழச்சி இன்னொன்று வீரத்தமிழ். அப்போ வீரத்தமிழ்னு சொல்லிட்டோம் ராஜகுமாரனை. வீரத்தமிழச்சி யாருன்னா அடிக்கிறது உதைக்கிறத விட ஒரு புருஷன் கஷ்டப்படும் போது பக்கவளமாக இருந்து அவங்களுக்கு எந்த குறையும் பார்த்துக்கிறாங்கள அவங்களும் வீரத்தமிழச்சி. அப்படி பார்த்தா நம்ம இயக்குனரோட எங்கள் மனைவி அவங்க கரெக்டாக ஃபஸ்ட் நம்ம சொல்கிறது அவங்க சொன்னாங்க, பேசப்பட்டு பேசியா எங்கள் மனைவியை பேசப்பட்டு பேசியா, என் பையன் நான் படிக்க வச்சேன் பேசப்பட்டு பேசியா. இந்த மேடையிலே கரெக்டாக பேச யாருமா அவங்க தான். மேடை நாகரிகம் சபை நாகரிகம் என்ன, மேடை எப்படி பேசணும், திருவள்ளுவர் மாதிரி ரெண்டே வரியில் பேச மட்டும் பேசியா. இவர் வீட்டில் அவங்க சொல்ல கேட்பார் போல இருக்கு, இங்கேயாவது கேட்காம இருப்போம் என்ன அப்படின்னு. இங்கே நீங்கள் எத்தனை பேர் இருக்கோம்ல அந்த தைரியம் வந்துச்சு அவருக்கு. வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்கல்ல, ராஜகுமார் மறுபடியும் இருக்கலாம் சொல்ல முடியாது. அதனால் இங்கே நீ காதில் வாங்கலை சார். இன்றைக்கி கச்சேரி வீட்டில் இருக்குது. நீங்கள் வீட்டில் ஒரு விஜயகாந்த் எப்படி நீங்கள் லேடி விஜயகாந்தோ, நீங்கள் வீட்டில் உங்கள் ஒய்ஃப் தான் இன்றைக்கி லேடி விஜயகாந்த் அடிக்கிற அடியை பாருங்க. இன்றைக்கி நாளைக்கு நீங்கள் அங்கே போகணும் சமாதிட்ட. தலைவா நீ காப்பாற்று தலைவா என்ன, நாளைக்கு போய் நீங்கள் மன்றாடி அவர் ஆசீர்வாதம் நாளைக்கு தேவை உங்களுக்கு. வீர தமிழச்சி நான் டைட்டில், நான் சில டைட்டில் கேட்கும்போது தான் எப்படி அத்தனை நாள் அந்த டைட்டில் விட்டு வச்சாங்கன்னு வரும். நிறைய டைட்டில் மாதிரி இது வல்லையான்ட்டு அது மாதிரி வீர தமிழச்சினோன்னா எப்படி இது விட்டு வச்சாங்க அப்படின்ட்டு. நம்ம வீர தமிழச்சி அப்படிங்கும்போது நிறைய நம்ம பாடப்புத்து நிறைய நம்ம ஏமாற்றிருக்காங்க ஃபஸ்ட்லாம். நம்ம தமிழ்நாட்டில் தான் நிறைய வீர தமிழச்சிகள். வீரமங்கை வேலுநாச்சியார் தமிழச்சி, வீர தமிழச்சி. நம்ம ஆரம்ப காலத்தில் பாடத்தில் படிக்கும்போதெல்லாம் அப்படி வீரமங்கைனாலே ஜான்சி நின்றுவாங்க, அவங்களும் வீரமங்கை தான். ஆனால் நம்ம வேலுநாச்சியார் சொன்னதை விட அங்கே அது அதிகம் படிச்சிட்டோம். ஆனால் இங்கே நிறைய வீர தமிழச்சிகள். இந்த காலகட்டத்துக்கு சரியான படம் இந்த வீர தமிழச்சி. நம்மளே ஆக்ஷன் பண்ண எடுத்தாலும் தான். ஆனால் ஏம்பரத்துக்கு முக்கியமே அந்த கை விழுகாது, தலை தனியாக விழுகாது, ரத்தம்லாம் தெரிக்காது. மேக்ஸிமம் இல்லாமல் தான் எடுப்பேன். நம்ம ஆக்ஷன் டைரக்டரே பல படத்தில் ரத்தம் தெரிக்க வந்தால் என்னடா வன்முறை அதிகமாக இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும்.
ஆனால் இந்த படத்தில் அந்த லேடி விஜயகாந்த் அவர்கள் கத்தியை வச்சு கசாப்பு கடையில் குத்துற மாதிரி சக்கு சக்கு சக்குன்னு அவங்க நளின் விடுவாங்க டக்கு டக்கு டக்குன்னு குத்து தண்ணி வெட்டு அவங்கச்சே தெரிக்குது. ஆனால் என்னென்னா வன்முறையாக தெரியல. இந்த நாள் குத்து குத்து விடான்னு தோணுது. ஏன்னா அந்தளவுக்கு நாடு இன்றைக்கி நாசமாக போயிருக்கு. பாலியல் வன்கொடுமை, சிறுமியில் கற்பழிக்கிறது, மாணவியில் கற்பழிக்கிறது, கல்லூரி மாணவியில் கற்பழிக்கிறது, எத்தனை நியூஸ். வீரத்தமிழச்சிங்கிறது அடிக்கிறதோ உதைக்கிறதோ ஒருத்தனை அறையிறதோ ஒருத்தனை செருப்பால் அடிக்கிறதோ இது இல்லை. வீரத்தமிழச்சி யாருன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவியை ஒரு மிருகம் சிதைச்சிருச்சு. அதை வெளியே சொன்னால் நமக்கு அசிங்கமாக போயிருமே, இது வெளியே சொன்னால் நம்ம வாழ்க்கை கெட்டு போகுமேன்னு நினைக்காம சமூகத்தில் துணிஞ்சு சொன்னா பாருங்க, அவள் தாங்க வீரத்தமிழச்சி. அவள் வீரத்தமிழச்சி. பொள்ளாச்சியில் கதற கற்பிச்சாங்கல்ல, ஒரு பொண்ணு காதலன்னு சொன்னாலும் நம்பி போனார்ல, அவங்க ஃப்ரெண்ட்லாம் சேர்ந்து கதறிச்சு கற்பழிச்சு சின்னம் ஆகிட்டாங்களே. அந்த அந்த வாய்ஸ் அண்ணா விட்டுருங்க விட்டுருங்க விட்டு அவளை செதஞ்சு போயும் அந்த பொண்ணு வெளியே வந்து அவங்க யாருன்னு தோலை உரிச்சதில்ல, அவள் தான் சிகரெட் தமிழ்ச்சி. இங்கே சிலம்பு சண்டை, துப்பாக்கி சுடுறது, கராத்தே, பொண்ணு கராத்தே தெரியும், இதெல்லாம் வீரம் இல்லை. அது வீரம்ங்கிறது உடல் இல்லை, இங்கே இருக்கிற மனசில் இருக்கணும் வீரம். இந்த படத்தில் அதை தான் பார்த்தேன். வீர தமிழ்ச்சின்னு யாரு? ஒருத்தன் என்னை தொட்டானா வெட்டு விட்டு, ஐயோ வெளியே சொன்னா நம்ம வாழ்க்கை வருமோ, நாளைக்கு கல்யாணம் ஆகாதோ, எவனு கட்டிக்க மாட்டானோ, கட்டினா கட்டுக்காட போகிறான், தொட்டுறான் வெட்டியா நாய். அவன் வீர தமிழ்ச்சி. நமக்கு தெரிஞ்சு பல பாலியல் வன்கொடுமைகள், அது வெளியில் தெரிகிறது 10னா வெளியில் தெரியாது 1000ங்க. பயந்து போய் வெளியே சொன்னால் நமக்கு தெரியும், சொல்லலை எப்படி தெரியும்? அப்படி சொன்ன மட்டும் தான் வெளியே தெரியுது. அப்போ சொல்லாது எத்தனை இருக்கும்? வெளியே சொல்லி அந்த நாய்களுக்கெல்லாம் தண்டனை வாங்கி கொடுத்த அத்தனை பேரும் வீர தமிழச்சிகள். ஒரு பொண்ணு வெகுண்டு விழணும், அநியாயத்துக்கு எதிராக வெகுண்டு விழணும், அதர்மத்துக்கு எதிராக வெகுண்டு விழணும், அதை சொல்கிறது தான் இந்த வீர தமிழச்சி. சுரேஷ் பாரதி, அந்த பாரதி எப்படி உங்கள்கிட்ட தகுதியோடு ஓட்டியிருக்காரு பேர். பாரதினாலே புரட்சி தான், பாரதினாலே புதுமை பெண்ணுக்குன்னு வார்த்தையை ஃபேமஸ் ஆக்குனவரே பாரதி தான். சொன்னார்ல தலைவர், சொன்னார்ல பாரதி ராஜா அவர்கள் புதுமை பெண்ணு கொண்டாடுத்தாரணும். அங்கே பாரதி ராஜா, அங்கே பாரதி இருந்தார், அதனால் ஒரு புதுமை பெண்ணு படத்தில் இருக்க முடிச்சு. இங்கே சுரேஷ் பாரதி, உங்கள் பேரில் பாரதி இருக்குது, அதனால் இப்படி ஒரு புதுமையான கதையை இங்கே எடுக்க முடிஞ்சது. இயக்குனர் சுரேஷ் பாரதி எங்கேயும் வேலை கற்றுக்கலன்னாரு, ஷூட்டிங் கூட பார்க்கலனாரு. நல்ல வேலை இப்போலாம் ஷூட்டிங் பார்த்துடாதீங்க. நீங்கள் ஷூட்டிங் எப்போ பார்க்கணுமா? அப்போ பாக்கியராஜ் படத்தை பார்க்கணும், பாரதிராஜா படம், பால்வேந்திரா படம், பார்த்திபன் சார் படம், மகேந்திர சார் படம், இப்படி படங்களை பார்த்து ஷூட்டிங் பார்க்குறது அப்போ பார்க்கணும், இப்போ பார்த்துறாதியே. கஞ்சா கடத்துறது எப்படி, கற்பழிக்கிறது எப்படி, கற்பழிக்கிறாங்க நியாயப்படுத்துவோம், நீங்கள் தப்புன்னு சொல்கிறீங்கள, கற்பழி 4 பொண்ணு ஏமாத்து, சந்தனம் கடத்துறது எப்படி, செம்பரம் கடத்துறது எப்படி, இது ஷூட்டிங் பார்க்க அதை படம் எடுக்கிறதா ஷூட்டிங் வாங்க, நல்ல படம் எடுக்கிறதா ஷூட்டிங் பார்க்காது. இப்போ உங்களுக்கு என்ன தோணுதோ, நீங்கள் விஜயகாந்த் படத்தை பாருங்கள், பழைய ரஜினி சார் படத்தை பாருங்கள், பழைய கமல் சார் படத்தை பாருங்கள். இது மாதிரி நிறையா எல்லாம் பழைய தான் பார்க்கணும், புதுசாக பார்த்துக்காது எதுவுமே. ஆமாம், அது மாதிரி நீங்கள் நல்ல படைப்புக்கு நீங்கள் தொழில் கற்றுக்கணும் அவசியம் இல்லை, நல்ல படைப்பை கொடுக்கணும் எண்ணம் இருந்தால் போதும். அந்த எண்ணம் உங்கள்கிட்ட இருக்குது. இன்னொன்று, நீங்கள் உங்கள்கிட்ட பேசும்போது நம்பிக்கை வெளிப்படுது. நீங்கள் பேச பேச எனக்கு டிஆர் பேசுகிற மாதிரி போச்சு ஒரு சுச்சுவேஷனில். ஏன்னா உங்கள் உடம்புக்குள்ள இப்போ நீங்கள் சொல்கிறீங்க விஜயகாந்த் இருக்காருன்னு, எங்களுக்கு டிஆர் தான் இருந்துச்சு.
நான் ஜெய் பண்ணுறேன் அப்படியா? ஓகே. அதனால் உங்களுக்குள்ள விஜயகாந்த் இருக்கார், டிஆர் இருக்கார், என்ன நல்ல ஒரு படைப்பு கொடுக்குங்கிற ஆர்வமும் இருக்குது. அதனால் கொத்தனார் வந்து அஸ்திவாரத்தை ஸ்ட்ராங்காக போட்டிருக்காரு. என்ன அதனால் இந்த அஸ்திவாரம் பல பில்டிங்கை தாங்கும். நீ எத்தனை அடுக்கு மாட்டினாலும் தாங்கும். இது வந்து முதல் அடுக்கு வீரத்தமிழச்சி. இன்னும் பல அடுக்கு உங்கள் கட்டடத்தில் மேலே எழுதணும். இந்த படத்தின் மூலமா நீங்கள் சிறந்த இயக்குனராகவும் இதில் பணியாற்றிய டெக்னீஷியல் நல்ல பெரிய டெக்னிஷியனாக வளரணும். நடிகர்கள் சஞ்சீவ் சார், ஆமாம், இங்கே வீரம்ங்கிறது இன்னொன்று சொல்கிறேன் சார். ஒரு ஹீரோயின் ஊரண்டு படத்தில் இது முக்கியத்துவம், ஹீரோயின் இதான் தெரிஞ்சும் ஹீரோக்கு நடித்தாங்கன்னா அது ஒரு வீரம் சார். ஏன்னா அதுக்கு ஒரு மனசு வேணும். இது ஹீரோயின் சார், இதில் நம்மளுக்கு என்ன வேலை இருக்குது அப்படின்னா அதுதான் நம்ம வேலை. சமூக நல்ல விஷயம் சொல்லும்போது நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் சஞ்சீவ் சார் வந்து ஒரு ஹீரோவாக போகல, நல்ல ஒரு ஆதரவாளர், ஒரு நல்ல சப்போர்ட்டர். நான் உங்களுக்கு பார்க்குறேன். உண்மையில இந்த படத்தை நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுது ரொம்ப நன்றி சார். எந்த அளவுக்கு விஜய்க்கு சப்போர்ட்டாக இருக்கீங்களோ அது மாதிரி இந்த படத்துக்கு நீங்கள் சப்போர்ட்டாக இருக்கு. இந்த நேரத்தில் விஜய் சார் இருக்குது. விஜய் சார் இன்றைக்கி அரசியல் தலைவராக இருக்கலாம், ஆனால் எங்கள் சினிமா குடும்பத்தை சேர்ந்தவர். அவருக்கு ஒரு சோதனை வரும்பொழுது இந்த நேரத்தில் நாங்கள் அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். ஒரு விபத்து நடந்துருச்சு, அது எப்படி வேணால் இருக்கலாம், ஆனால் இந்த நேரத்தில் அது எந்த அளவுக்கு மனசு உடைஞ்சிருக்கும்னா எங்களுக்கு தெரியும். நாங்களாம் கூட பழகிருக்கோம், எனக்கு தெரியும், சஞ்சீவ் சார் தெரியும், எவ்வளோ உடஞ்சிருப்பான்னு தெரியும். அதனால் இந்த நேரத்தில் உண்மையிலே அந்த இறந்து 41 பேர் ஆத்மா சாந்தி அடையணும். அவங்க குடும்பத்துக்கு விஜய் சார் கண்டிப்பாக சப்போர்ட்டாக இருப்பார். நீங்கள் கவர்மெண்ட் சப்போர்ட்டாக இருக்குது, எல்லாருமே இன்றைக்கி ஆறுதலாக இருக்காங்க. முன்னால் ஆறுதலாக இருக்கிறது உங்களுக்கு இப்போ ஆறுதல் பரிசு மாதிரி போச்சு. ஒரு அமௌண்ட்லாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, அது மட்டும் பார்த்தாது சப்போர்ட்டாக இருக்கணும். இந்த நேரத்தில் விஜய் சார் இருக்க எல்லோரும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருப்போம். இந்த படம் வெற்றியடைய, மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.